வாழ்க்கையினுடைய அல்டிமேட் பர்பஸ் அதுவே மகிழ்ச்சி தான். விலங்குகள் கூட மகிழ்ச்சியை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால தான் ராபர்ட் கிரீன் இங்கர்சால் சொன்னார், ஹாப்பினஸ் இஸ் த ஹையஸ்ட் மொராலிட்டி. மிக உயர்ந்த அறமே மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். வெற்றியை பெறலாம், வெற்றியினால் மகிழ்ச்சி வந்துருமா? வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக கூட இருந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பைரிக் விக்ட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு. பைரஸ்ங்கிறவர் வெற்றி பெற்றார், ஆனால் நிறைய இழப்புகளோடு அவரால் மகிழவே முடியல. மகாபாரதத்திலையும் அப்படிதான், பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் பயங்கர இழப்புகளோடு. உபபாண்டவர்கள் எல்லோரும் செத்து போயிடுறாங்க. அவர்களால் அந்த மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல, அந்த வெற்றியை கொண்டாடவே முடியல. சில நேரங்களில் வெற்றி பெறுவார்கள், ஆனால் அது மகிழ்ச்சியை தராது. அதனால் எல்லா வெற்றியுமே மகிழ்ச்சி தருதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலிம்பிக்கில் போயிட்டு தங்க மெடல் வாங்கினவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வெண்கல மெடல் வாங்கினவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் வெள்ளி மெடல் வாங்கினவங்க வருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நமக்கு தங்கம் கிடச்சிருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் வெண்கல மெடல் வாங்கினவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னா, கொஞ்சம் ஏமாந்துருந்தால் இதுவும் போயிருக்கோம், நம்ம மெடல் லிஸ்ட்டில் வந்துட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைனா இந்த லிஸ்ட்லேயே இருந்திருக்க மாட்டோமே, பரவாயில்ல நம்மளுக்கு வெண்கலமாவது கிடைச்சதுன்னு அவங்க பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தங்கம் வாங்கினவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆனால் வெள்ளி வாங்கினவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்போ மகிழ்ச்சி ஏன் முக்கியம்னா, உற்பத்திக்கு உலக நாடுகள் பல முயன்று ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இப்போ ஒரு நாடு ஜிடிபி எவ்வளோ இருக்குது, பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சி வேற, வருமானம் வேறு. நாம் கூட பார்க்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. மிக சாதாரணமான லெவலில் மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. அதனால தான் டால்ஸ்டாய் தன்னுடைய அண்ணா கரையினால் ஒரு வார்த்தையை போட்டார், மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒரே காரணத்திற்காக மகிழ்ச்சியாக இருக்கின்றன, மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் வெவ்வேறு காரணத்துக்காக மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றன. எப்படின்னா, ஒருத்தருக்கு வீட்டில் யாருக்காவது சிக்காக இருக்கும், அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பாங்க, அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய், அதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அண்ணா கரையினால். அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதுங்கிறதுனால தான் இன்றைக்கி உலக நாடுகள் பல மகிழ்ச்சி குறியீடுனா என்ன, அது எந்த நாட்டுக்கு அதிகம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. அது ஜிடிபியை விட முக்கியம், பெர் கேபிட்டா இன்கம் விட முக்கியம் அப்படின்னு கருதுகிறாங்க.